தமிழ்நாடு மக்களே இது யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேரு ஸ்டேடியத்தில அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே போயிட்டே இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் பதவி விழா தான். சிஎம்மா பார்த்தீங்கன்னா, அவருக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே எல்லாமே போயிட்டு இருக்குது, நேரு ஸ்டேடியத்தில. ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சர்க்குலேட் ஆயிருச்சு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் கவர்னர மீட் பண்ணிட்டாரு. கவர்னர் பார்த்தீங்கன்னா, 118 கேண்டிடேட்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வைக்கவும் செஞ்சாச்சு. அபிஷியலா வைக்கவும் செஞ்சாச்சு. ஸோ அவங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆட்சி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 118 தேவை. அது உங்களுக்கே தெரியும். தளபதி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, 2 தொகுதியில போட்டியில ஜெயிக்கவும் செஞ்சாரு. ஒண்ணு பெரம்பூர், இன்னொன்னு திருச்சி கிழக்கு. 2த்துலயுமே அவர் ஜெயிக்கவும் செஞ்சார். ஆனா ஒரு இடத்துல அவர் ராஜினாமா பண்ணவும் செய்யணும். திருச்சியில தான் அவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாரி நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தளபதிக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ தேவைப்படுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா, அந்த 118 மெஜாரிட்டிய அவர் நிரூபிக்கவும் செய்யணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பதவி மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நடக்கவும் போகுது. அப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த 118 மெஜாரிட்டிய காட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கவும் செய்யுது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு தனி கட்சியா நின்னு எந்த ஒரு கட்சி கூடமே கூட்டணி வைக்காம ஒரு சிங்கிள் பார்ட்டியா 108 இடத்துல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணி விஜய் அவர்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு 2 வாரம் கொடுக்கவும் செய்யணும். அதுக்குள்ள அந்த மெஜாரிட்டியை காட்டிட்டார் அப்படின்னா ஓகே. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேக்குள்ளயும் பேச்சு நடக்கிற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டு இருக்குது. அதாவது யாருமே கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் தான் இப்ப போயிட்டு இருக்குது. ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், டிஎம்கே சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே தமிழ்நாட்டில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கவும் செஞ்சது. இப்பவே ரீசெண்டா பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பேருமே மாத்தி மாத்தி பேசவும் செஞ்சிருந்தாங்க. இந்த 2 கட்சிக்குள்ள எப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி சிஎம் ஆகவும், டெபுட்டி சிஎம் உதயநிதிக்கும் போகிற மாதிரி போயிட்டு இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா, டிஎம்கே 2 வருஷம், ஏடிஎம்கே 2 வருஷம் ஆட்சி பிடிக்கிற மாதிரி பிளானும் போயிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, இந்திய டுடேவா இருக்கட்டும், என்டிடிவியா இருக்கட்டும், இதை பிரேக் நியூஸா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே நடந்துச்சுன்னா, தமிழக வரலாற்றிலேயே, அதாவது அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்கவும் செய்யும். விஜய் ஒருத்தர் சிஎம் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஈகோ ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துகிட்டே இருக்கவும் செய்யுது. ஏன் விஜயால ஒரு அந்த 5 சீட்ட கிடைக்கிறக்க இழுபறியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கூட அலையன்ஸ் இருந்த ஒரு கட்சி எல்லாம் எப்படி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே அபிஷியலா சொல்லவும் செஞ்சுட்டாங்க. நாங்க டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். நாங்களே ஒரு பெரிய கட்சி அப்படின்னு அவரு சொல்லிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, எலியும் பூனையுமா இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கே இப்ப கூட்டணிக்கு ஒரு பிளான் பண்ணவும் செய்றாங்க. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கவும் செய்யணும். ஆனா பெரும்பான்மை கிடைக்கவும் செய்யல. ஆனா அதிகமான நம்பர் வச்சிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா டிவிகே தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய கட்சிகள் ஒரே லைன்ல போயிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக ஏற்கனவே கைவிட்டுருச்சு. காங்கிரஸ் கைகோர்த்துட்டு டிவிகே கூட. இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கவும் செய்யுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 2 கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போறாங்க? விசிகா ஒரு கூட்டத்தை ஏற்கனவே ஒரு கூட்டத்தை ரத்து செஞ்சுட்டாங்க. அதாவது டிவிகே கூட. இது ஓவராலா பார்க்கும்போது விஜய்க்கு எங்க இருந்து மெஜாரிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கவும் செய்யுது. பாமக மட்டும்தான் மிச்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாமக விசிக வரவும் முடியாது. அதனால 118 நம்பரை எப்படி விஜய் பெற போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கவும் செய்யுது. நேத்தே விஜய் ஆளுநரை போய் பார்க்கவும் செஞ்சிருக்கிறாரு. 1/2 மணி நேரம் பேசவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்பதான் ஆளுநர் அந்த 118 நம்பரை பத்தி பேசவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கவர்னருடைய ரோல் என்ன? கவர்னர் யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு முன்னுரிமை கொடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு நீங்க வாங்க. நீங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நீங்க ஜெயிக்கவும் செஞ்சிருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? எம்எல்ஏ சப்போர்ட் இருக்காங்களா அப்படின்னா அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட் அப்படிலாம் கொடுப்பாங்க. அதை கொடுத்து உடனே நீங்க ஆட்சி அமைக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லவும் செய்யணும். சரி, நீங்க முதலமைச்சரா பதவி ஏற்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே சந்தேகமா இருந்தா, நீங்க ஒரு 15 நாள்ல ஃப்ளோர் டெஸ்ட் நீங்க வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஆனா கவர்னர் என்ன சொல்றாரு? நீங்க 108 தான் வச்சிருக்கீங்க. மிச்ச 10 எங்க? மீதி எல்லாம் எங்க? அப்படிங்கிற மாதிரி கவர்னர் கேட்கவும் செய்றாரு. என்ன பண்ணும்? விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பெரும்பான்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அசெம்பிளியில தான் நிரூபிக்கவும் செய்யணும். ஆனா இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னா, திமுகவும் அதிமுகவும் நீங்க 2 1/2 வருஷம் ஆட்சி பண்ணுங்க. நாங்க 2 1/2 வருஷம் ஆட்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது டாக் போயிட்டு இருக்குது.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில வந்து ஒரு விதமான கோவத்தையும், ஒரு விதமான வெறுப்பையும் தான் இந்த 2 கட்சிகளும் வாங்கவும் செய்யும். ஆல்ரெடி வெறுப்புல தான் வந்து மக்கள் வந்து இவ்வளோ வாக்களிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதாவது 85% கிட்ட வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னா, எவ்வளோ மக்கள் வந்து வெறுப்போட வந்து இந்த கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அதாவது வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், ஆட்சி நல்லா பண்றாரோ இல்லையோ, முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் நல்லா நடத்தினா தான் நமக்கும் தெரியவும் செய்யும். விஜய் வந்து கூடுதலா வந்து காங்கிரஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த தேர்தல பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே எடுத்துட்டு போயிருவாரு. அப்ப வந்து ஒட்டுமொத்தமா இவர விடவே கூடாது அப்படிங்கிற மாரி தான் ஒரு எண்ணம் வந்து இப்ப அந்த 2 கட்சிகளும் இருக்கிற மாரி தான் தெரியவும் செய்யுது.